ஹனிமூன் கொண்டாட வந்திருக்கீங்களா? ஹனிமூனு அவனுக்கு ஹனிமூனுனாலே கசக்கணும், உடம்பெல்லாம் வலிக்கணும். அப்படி இருக்கணும்டா அவங்க அடி. புரிஞ்சுதா? சார். இத பாரு, நான் இங்க இருந்து பாத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி அவன் மேல இறங்கணும். எப்படி அடிக்கிறேன்னு பாருங்க சார். போங்கடா. யோ கையடியா, உன்னோட வந்தா கலட பண்ணுவீங்களா? கை எடுக்கணும், மூஞ்சி பஞ்சர் ஆயிடும். ஒரேதே கையை எடுத்துரு. அவி நீ சும்மா இருக்க. கையடியா. திமிர் இருக்கணும் இவனுக்கு. ஏண்டா இதே வேலையா தான் சுத்திட்டு இருக்கீங்களா? எல்லாம் கேட்கறதுக்கு ஆள் எது வேணாலும் பண்ணுவீங்களா? சொன்ன கேளுங்க. கையை எடுத்துரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சும்மா இருக்கடா, வாங்கடா பார்க்கலாம். சீக்கிரம் வாடா. ஏங்கிருந்த வாடா. ஏன் மேலே கை வச்சிட்டியா நீ? இன்னைக்கு நீ பாடி தான். மேல கைய வச்ச ஏய் மாப்ள விடுறா, விடுறான்றல. ஏண்டா இப்படி வாங்க. ஆடி. மாப்ள லூசா என்ன ஏன்டா அடிக்கிற? டேய் உன்னை அடிக்காம யாரா அடிக்கிற? டேய் டேய் என்னையோ அடிக்கிற? என்ன அவனுங்க அடிச்சுக்கிறாங்க? யார் மேல கை வைக்கிற? ஏன் மேல கை வைக்கிற? இது பாருங்க, நம்ம இங்க நிக்க வேண்டாம், போயிடலாங்க. சரி வா போலாம். டேய் டேய் ஐயோ, என்னடா நடக்குது? நீ ஏன்டா என்ன அடிக்கிற? டேய் நான் எங்கடா உன்னை அடிச்சேன்? இப்பதானடா அடிச்ச. உனக்கு என்னமோ ஆச்சு. சரி வாடா போலாம். என்னாச்சுன்னு தெரியல, வாடா. டேய் வாங்கடா வாங்க. அச்சுது என்ன மன்னிச்சிடுறா, ஆனா நானா அடிக்கலடா. இதுதான் சாக்குன்னு நீ என்ன போட்டு பொழுதுட்டு பத்திய. வாங்க வாங்க. ஏமாடி நீ அச்சு அடிக்க 3 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும் பொழுதுடா. இப்போ ஏண்டா இந்த மாதிரி அழகா வேலைக்கு வச்ச பாரு. என்ன சொல்லும் சொல்ல செய்யணும் பண்றீங்க. ஏண்டா அவனை அடிச்சு காலி பண்ணுங்கடான்னா ஏன்டா நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க? சார் அவன் தான் சார் ஃபர்ஸ்ட் என்ன அடிச்சான். சார் நான் அடிக்கல சார் அவனை. இல்ல அவன் தான் சார் அடிச்சான். டேய் உங்களை ஸ்கூல் பசங்க மாதிரி சண்டை போடுறீங்க. சார் நானும் அடிக்கல சார், எனக்குள்ள ஏதோ பூந்த மாதிரி இருந்துச்சு சார். டேய் என்னடா புகுந்த மாதிரி? என்னடா புகுந்துச்சு? சார் நான் உண்மையா தான் சார் சொல்றேன், ஏதோ பூந்த மாதிரி இருந்தது, அதனால தான் சார் அவன் அடிச்சேன். ஆமா சார் எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அவன் தானே அடிக்கல சார். ஐயோ நிறுத்துங்கடா. என் காதுல பூ சுத்துனது போதும். அவங்க போயாச்சு. வாங்கடா ஏறா. டேய் கார்டா. இந்திரா, பிரபு ஊர்ல இல்லையா? ஏனே கேக்குற? இல்ல இன்னும் ஆபீஸ் கிளம்பாம இருக்கியே. அவர் ஊர்ல இல்லைன்னா தான் நீ ஆபீஸ் போகாம டிமிக்கி கொடுப்பியே, அதான் கேட்டேன். எனக்கு உடம்புக்கு முடியல, அதனால தான் ஆபீஸ்க்கு லீவு சொல்லிட்டேன். ஆனா பிரபு இங்க தானே இருக்காரு.
இல்ல அவர் ஊருக்கு போயிருக்காரு. அதான் கேட்டேன். சரி, எந்த ஊருக்கு போயிருக்காரு? எதுக்கு நான் கேக்குறேன்? எதுக்குன்னு சொன்னாதான் நீ சொல்லுவியா? சொல்லு. பிரபு எந்த ஊருக்கு போயிருக்காரு? பெங்களூருன்னு நினைக்கிறேன். ஏதோ அவசரமா கிளம்பி போனாரு, அதனால டீட்டெயிலா கேட்டுக்கல. சரி, அவர் வீடு எங்க இருக்கு? ஆ, எனக்கு எப்படி தெரியும்? தெரியாதா? தெரியாதா இல்ல என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லையா? அவர் வீடு எங்க இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? ம். ஆமா, நீ தான் அவருடைய ரைட் ஹேண்டுன்னு சொல்லுவியே. ஆபீஸ்ல நான் அவரோட பிஏ, அதனால தான் அப்படி சொன்னேன். ம். ஒரு பிஏவுக்கு தன்னுடைய பாஸ் வீடு எங்க இருக்குன்னு தெரியாதுங்கிறத என்னால் நம்ப முடியல. அண்ணே, இப்ப நீ என்ன என்கொயரி பண்றியா? எனக்கு பிரபு வீட்டு அட்ரஸ் வேணும். எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுரு. அவர் வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது எனக்கு பெரிய காரியம் இல்லை. இல்ல, ஆபீஸ்ல விசாரிச்சு பிரபு சாரோட அட்ரஸ் என்னால கொடுக்க முடியும். நாளைக்கு என்ன கேட்காம எப்படி கொடுத்தேன்னு என் பாஸ் என்ன கேட்டா என் வேலைக்கு ஆபத்தாயிடுமே. சரி, விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். இல்ல பரவாயில்லண்ணே, ஆபீஸ்ல கேட்டு நான் உனக்கு மெசேஜ் பண்றேன். பாண்டி, என்னப்பா அதுக்குள்ள எழுந்துக்க, ஒரு இட்லி வச்சுக்கோ. போதுமா? பாண்டி, என்னம்மா? நேத்து யாரோ ஃபோன் பண்ணவும் அவசரமா கிளம்பி போனேன். என்னன்னு கேட்டதுக்கு வந்து சொல்றேன்னு சொன்னேன். நைட் லேட்டா வந்தியா, அதான் கேட்கல. என்னப்பா விஷயம்? தேவுடைய பாட்டி தான் கால் பண்ணியிருந்தாங்க. நேற்று அவங்களும் பத்மினியும் கோயிலுக்கு போயிருந்தாங்களாம். போன இடத்துல பத்மினியை காணோமா. அவங்கள யாராவது கடத்தி இருப்பாங்களோன்னு அவங்களுக்கு சந்தேகம். உடனே அவங்கள தேடி கண்டுபிடிக்க சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. யார் கடத்திருப்பாங்க? தெரியல, என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன். யாருன்னு சீக்கிரம் தெரிஞ்சிடும். வரமா? ஏண்டி, பத்மினியை கடத்திட்டாங்கன்னு உன் அண்ணன் சொல்லிட்டு போறான். எந்த ரியாக்ஷனும் இல்லாம நீ பாட்டு கள்ளி கொட்டிக்கிட்டு இருக்க. அவளை கடத்தினா என்ன, காணாம போனா எனக்கு என்னமா? அவ என்ன நமக்கு சொந்தமா பந்தமா அவளுக்காக கவலைப்படுறதுக்கு? போய் வேலையை பாப்பியா? அம்மா, நான் ஏசியை போட்டு தூங்க போறேன். சும்மா நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. சார், சுலேந்திரா, எங்க அண்ணன் என்கிட்ட நீங்க ஊர்ல இருக்கீங்களான்னு கேட்டாரு. நீங்க பிசினஸ் விஷயமா பெங்களூர் போயிருக்கீங்கன்னு சொன்னேன். அப்புறம் உங்க வீட்டு அட்ரஸ் கேட்டாரு. வேற வழி இல்லாம ஆபீஸ்ல கேட்டு சொல்றேன்னு சொன்னேன் சார். அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. பத்மினி என் வீட்டுக்கு வந்து போனதை பத்தி தேவோட பாட்டி அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால பத்மினியை பத்தி என்கொயரி பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. பரவாயில்ல இந்திரா, என் வீட்டு அட்ரஸ் கொடுத்துரு. நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன். அவங்க சமாளிச்சுப்பாங்க. ஓகே சார். ஏமா, ஒரு நிமிஷம் சார், இங்க வாங்க. இது வரேன் சார். சொல்லுங்க சார். இது பிரபு சார் வீடு தானே? ஆமாங்க சார். பிரபு வீட்டில் இருக்காரா? இல்லைங்க சார். ஓ, எங்க போயிருக்காரு? ஏதோ வெளியூர் போயிருக்காருன்னு நினைக்கிறேன் சார். ம். எந்த ஊருக்கு போயிருக்காரு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க சார். அப்படியா? சரி, வீட்டில் யார் இருக்காங்க? பிரபு சாரோட அம்மா தான் இருக்காங்க. ம். சரி, நான் உங்களை பார்க்கணும்னு சொல்லுங்க. சரிங்க சார். ஆ, கூப்பிடுங்க. ஆ.
அம்மா ஒரு நிமிஷம். சார் உங்க பேர் என்ன? தேவிங்க சார். எனது தேவி. ஆ ஒன்றும் இல்லை. இந்த பொண்ணு 2 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்துச்சா? ஆமாங்க சார், பிரபு தம்பி கூட தான் வந்தாங்க. போகும்போது தனியா போயிட்டாங்க. ஓ அப்படியா? சரி, அம்மா கிட்ட சொல்லுங்க, நான் பார்க்கணும்னு. சரிங்க சார், நீங்க உள்ள வந்து நான் உட்காருங்க, வரேன், நான் நீங்க சொல்றேன். போங்க. பத்மினியுடைய அப்பா போட்டோ இருக்குன்னு சொன்னாங்களே, பிரபு போட்டோ தானே இருக்கு. எஸ், நீ போய் வேலையை பாரு. வணக்கம்மா. வணக்கம். நான் இன்ஸ்பெக்டர் பாண்டியன். ஓ உட்காருங்க. ஆ தேங்க்யூ. மிஸ்டர் பிரபு வீட்டில் இருந்தா அவரை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். அவன் ஊர்ல இல்லையே, ஒரு பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்கான். ஓ அப்படியா? எந்த ஊர் போயிருக்காரு? பெங்களூர் போயிருக்கான். ஓ அம்மா, 2 நாளைக்கு முன்னாடி பிரபு பத்மினிங்கிற பொண்ணை அழைச்சிட்டு வந்ததாகவும், இங்கே அவங்களுடைய அப்பா ஃபோட்டோ இருந்ததாகவும், நீங்கள் அந்த ஃபோட்டோவில் இருந்தவரை உங்களுடைய முதலாளின்னு சொன்னதாகவும் பத்மினி தான் பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் நேற்று பாட்டியோட கோயிலுக்கு போன அந்த பொண்ணு காணாமல் போயிட்டாங்க. அவங்கள யாராவது கடத்திருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா பத்மினியை காணோம்னு அவங்க பாட்டி என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதான் பத்மினியை பற்றி ஏதாவது தகவல் தெரியுமான்னு பிரபுக்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். பத்மினியா? அது யாரு? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. பத்மினின்னு எந்த பொண்ணையும் என் பையன் கூட்டிட்டு வரலையே. ஆமாங்க சார், பிரபு தம்பி கூட தான் வந்தாங்க. போகும்போது தனியா போயிட்டாங்க. ஆமா சார், அப்படி யாரும் என் பையன் கூட்டிட்டு வரல. ஓ அங்க பாருங்க, என் பையனோட போட்டோ மட்டும்தான் இருக்கு. எங்களுக்கு முதலாளின்னு யாரும் கிடையாது சார். அப்படி யார் படத்தையும் நாங்க இங்க மாட்டி வைக்கவும் இல்லை. அதோட நீங்க சொல்றீங்களே பத்மினின்னு, அப்படி யாரையுமே எங்களுக்கு தெரியாது. அம்மா, இந்த பொண்ணை உங்களுக்கு தெரியாதா? தெரியலையே சார். இந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வரவே இல்லையே. இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே. இங்கே வராமல் பத்மினி எப்படி இங்கே வந்ததா சொல்லியிருக்க முடியும்? ஒருவேளை பிரபுன்னு வேற யாராவது வீட்டுக்கு அந்த பொண்ணு போயிருக்கலாம் இல்லையா? காணாம போன அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உண்மையிலே எங்க போனாங்கிற விவரம் அவங்களே சொல்லுவாங்கல்ல. சரி, உங்கள் சன் எப்போம்மா சென்னைக்கு வர்றாரு? போன இடத்துல வேலை முடிஞ்சதும் வருவேன்னு சொன்னான். சரி சரி, நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். சரி. உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிக்கணும். பரவாயில்ல. சரி, நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன்.
பத்மினி வந்ததா இங்கே வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க. ஆனால் பிரபுவுடைய அம்மா முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறாங்களே. அவசரமாக பத்மினியுடைய அப்பா படத்தை எடுத்துட்டு பிரபுவுடைய படத்தை வச்ச மாதிரி தெரியுது. இதில் ஏதோ தப்பு இருக்கு. அதோட பத்மினி அப்பாவுடைய படத்துக்கும் இவங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. பத்மினி காணாம போனதுக்கும் பிரபுவுக்கும் சம்மந்தம் இருக்கு. அப்போ பிரபு இருக்கிற இடத்துல பத்மினி இருக்கலாம். பிரபுவுடைய நம்பரை ட்ரேஸ் பண்ணா பத்மினி எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கிறேன். பத்மினி எப்படி இருக்கா? நாம எதுக்காக அவளை கடத்திட்டு வந்திருக்கோங்கிறத நான் அவகிட்ட சொல்லிட்டேன். என்னை விட்டுடுங்கன்னு கெஞ்சினா. என்னை அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சோட கூட பார்த்தான். 4 சாத்தி ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்கேன். நம்ம கிட்ட இருந்து தேவியும் பவித்ராவையும் காப்பாத்தணும்னு துடிக்கிறான். அது நம்ம கிட்ட நடக்குமா என்ன? மாதவி, இன்னும் 2-3 நாள்ல நாம எதுக்காக வந்தோமோ அதை சாதிக்கணும். பத்மினியை கொன்னு அந்த பழிய தேவ் மேல விழ வைக்கணும். அவனை உள்ள தள்ளணும். பவித்ரா என்னை தேடி வரணும். ஆனா அது வரைக்கும் தேவுக்கும் பவித்ராவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்துடக்கூடாது. அவங்கள சேர விடாம தடுக்க தினம் நான் ஐடியா பண்ணிக்கிட்டே இருக்கேன் மாதவி. நேத்து நைட்டு கூட பாரு, அவங்க ரெஸ்டாரண்ட் போயிருந்த நேரம் ரூம் பாய் உதவியோட அந்த ரூம்குள்ள போய் மயக்க மருந்தை ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தேன். தேவும் பவித்ராவும் ரூம்குள்ள வந்ததுமே நான் அடிச்ச ஸ்ப்ரே ஸ்மெல்ல அப்படியே மயக்கமாயிட்டாங்க. அதனால நேத்து அவங்களுக்குள்ள எதுவும் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு தேவும் பவித்ராவும் ஜோடியா கை கோத்துட்டு போனாங்க. ச்சே, நான் பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன். நான் நம்ம பசங்களை ஏவி விட்டு அவனை அடிச்சு கைகால உடைங்கடான்னு சொன்னேன். இதுல என்ன கொடுமைன்னா மாதவி, நான் அனுப்புன ஆளுங்க ஒருத்தன் மாத்தி அடிச்சுக்கிட்டானுங்க. ஐயோ! உடனே தேவும் பவியும் தப்பிச்சு போயிட்டாங்க. அவனுங்களை கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னு விசாரிச்சா அவனுங்க என்ன சொன்னாங்கன்னா என்ன நடந்ததுன்னே புரியலங்கிறாங்க. மாதவி, எனக்கு தலையே சுத்துது. என்ன சொல்றதுனே புரியல. டென்ஷன்ல நானும் கிளம்பி வந்துட்டேன். ஆஹா, கண்டிப்பா நம்ம அக்கா தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். தேவ் அடிக்க நீ ஆள் அனுப்புனா என் அக்கா பார்த்துட்டு சும்மா இருப்பாளா? ஆவியா வந்து அவனுங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணி தேவ தப்பிக்க வச்சிருக்கா. இதான் நடந்திருக்கா. மாதவி, என்ன யோசிக்கிற? இல்ல, தேவ் விஷயத்துல நாம போட்ட பிளான் வேற. அதுக்குள்ள ஆளுங்களை அனுப்பி நீங்க எதுக்காக தேவ் அடிக்கணும்? எனக்கு ஆத்திரம் வந்துச்சு மாதவி. பவித்ரா கையை பிடிச்சிக்கிட்டு அவன் ஜாலியா ஊரை சுத்துறான். அதான் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். சார், பவித்ரா இப்ப அவரோட ஒய்ஃப். நிரந்தரமா பவித்ரா தேவோட ஒய்ஃப் ஆயிடக்கூடாது. அதுக்காகத்தான் நான் ஒன்னு ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ரிஸ்க் எடுக்கிறது முக்கியம் இல்ல, செய்யற வேலைய சரியா செய்யணும். மறுபடியும் ஆளுங்களை அனுப்பி தேவை எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. பவித்ராவையும் தேவையும் பிரிக்கணும். பத்மினி சாகணும். தேவ் ஜெயிலுக்குள்ள போகணும். இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் செய்யுங்க. ஒரு நிமிஷம்.